ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள நானும் போகிற வழியை சரியாய் அறிந்திருக்கிறவர் நம்ம அருமை ரட்சகர் ஆண்டவர். ஆமென். இங்கே யோபு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லும் போது ஆனாலும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதே யோபு 23ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். பாருங்களேன், எவ்வளோ அழகாக பயங்கரமாக இருக்கு. நான் முன்னாடி போனாலும் அவரை பார்க்கல, பின்னாடி போனாலும் அவரை காணல, என் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பினாலும் எங்கேயுமே இல்லை, ஒளிந்திருக்கிறார் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு ஆனாலும் அவர் முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை, வலதுபுறம் இடதுபுறம் எங்கேயுமே இல்லை, ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. யோபின் சரித்திரம் நிறைய நம்ம தியானிச்சிருக்கிறோம். யோபின் சரித்திரம் நம்மளுக்கு நன்றாக தெரியும். தெய்வ பிள்ளைல எத்தனை பாடுகள், ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் மிருக ஜீவன்களாக மரித்து போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய உடம்பெல்லாம் பற்களால் நிறைந்து அவ்வளோ வேதனை. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்த ஜீவனை விட்டு எதுக்கு உயிரை வாழற? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னாடி போனாலும் இல்லை பின்னாடி போனாலும் இல்லை, வலது இடது போகிற எங்கேயுமே தெரியல, ஒளிந்திருக்கிறாரா? ஆனால் நான் போகிற வழியை அவர் அறிவார். இது தாங்க தேவ பிள்ளையில. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன் இப்படிப்பட்ட சோதனை, ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் எனக்கு உபத்திரம், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை? எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன், அவரை பார்க்கலையே, அவருடைய பிரசன்னத்தை உணரலையே, கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. அவர் உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் உட்காரத்தில் உங்கள் எழுந்திருக்கிற தூரத்துலேருந்து அறிந்திருக்கிற கர்த்தர். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் போகிற வழியை அவர் அறிவார். நிச்சயமாக அவருக்கு தெரியுங்க. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உங்கள் தலை மயிர் அவர் எண்ணி வைத்திருக்கிற அல்லவா? உங்களை அவருடைய உள்ள கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார் அல்லவா? உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளை கைவிட மாட்டார். வேதத்தில் நான் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீரிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. பாருங்களேன், உமது வழி கடலிலும், சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிளக்க பண்ணி வெட்டாந்திரையாய் உண்டு பண்ணி தன் ஜனத்தை நடத்தினார் அல்லவா? யோர்தான் வெள்ளமும் கரை புரண்டு வந்தது, குவியலாக நிற்க வச்சு ஆண்டவர் தன் ஜனத்துக்கு வழி அனுப்பி விட்டார் அல்லவா? அவர் வழி சாதாரணமானதல்ல. தேவ பிள்ளையில, நீங்கள் போகிற வழி அழிந்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு வாக்கு பண்ண ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். நம்புங்க, விசுவாசிங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. அன்றே வலது புறத்தில் இடது புறத்தில் என் முன்னாடி பின்னாடி இல்லை ஒளிந்திருக்கிறார் போல இருக்கு, ஆனாலும் நான் போகிற வழி அறிவார்னு யோபு சொல்லுகிறோனுமாய். அன்றே சுற்றில நெருக்கங்கள் இருக்கலாம்ப்பா, ஆனால் நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றவரே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் கரம் பிடித்து நடத்தும். எங்களுக்கு என்ன வழி காண்பிக்கணுமோ அந்த வழி வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறோம். கிருபையில கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் வழி அவர் அறிந்திருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.